ஹே கைஸ், வெல்கம் பேக். மாதவ் சேத் வந்து ரியல்மிலேருந்து வெளில போனதுக்கப்புறமா ரியல்மிலேருந்து பெரிய அளவுக்கு லான்ச்சஸ் வந்து நம்ம பார்க்குறது இல்லை. ரியல்மி கொஞ்சம் சைலண்ட்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ பழைய மாதிரி வந்து ரியல்மி இப்போ எல்லாரையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பி சீரிஸ் அப்படின்ற ஒரு புது சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரிஸில் வந்து P1 அண்ட் P1 ப்ரோன்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரியல்மியோட பி சீரிஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவங்களே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து P1 அண்ட் P1 ப்ரோவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்பவும் போல் வந்து கன்ஃபியூசிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்க போதா இல்லை மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஃபோன்ஸாக இருக்க போதா எல்லாமே வந்து நம்ம பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மெகா சேவிங் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேலில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரைஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து ரெகுலராகவே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ P1 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 15,000 வந்து கொண்டு வராங்க. அண்ட் P2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 20,000 கொண்டு வரதா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து ரியல்மி 12 சீரிஸ்க்கு வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. 12+, 12 ப்ரோ பார்த்த மாதிரி வந்து சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் P1 வந்து இந்த வாட்டி க்ரீன் அண்ட் ரெட் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதை வந்து ஒரு ஃபீனிக்ஸ் ரெட் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. P1 ப்ரோ வந்து இந்த வாட்டி ரெட் அண்ட் ப்ளூ கலரில் கொண்டு வராங்க. P1 ப்ரோவோட மெட்டீரியல் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து P1ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் இப்போதைக்கு அதை பற்றி வந்து கன்ஃபார்ம்டாக தெரியல. பட் என்ன ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னா இந்த P1 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டிமென்சிட்டி 7050 வந்து யூஸ் பண்ணுறதா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி 12 வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ ரியல்மி 12 லான்ச் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ 7050 அதுவும் இந்த 15,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து கண்டிப்பாக வேறு லெவல் தான். அண்டர் 20K வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் சிப்செட் அண்ட் பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் வந்து இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனில் வந்து சிப்செட் மட்டும் ஹைலைட் கிடையாது, டிஸ்பிளேலையுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த P1 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா ரியல்மி 12 ப்ரோவில் யூஸ் பண்ணால் அதே ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியல்மி 12 ப்ரோவோட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து இதை கொண்டு வராங்க. அது வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. பட் கேமரா வைஸ் பார்க்கும்போது 12 ப்ரோவுக்கு வந்து கண்டிப்பாக எட்ஜ் இருக்கும். பட் இந்த ஃபோனுக்குமே வந்து மாடர்ன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கட்டும், 6 Genல வந்து ISPயுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த ஃபோனில் வந்து இந்த ப்ராசர் மட்டும் ஹைலைட் கிடையாது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. 2000 nits பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அந்த ரெயின் வாட்டர் டச் டிஸ்பிளே ஏற்கனவே வந்து பட்ஜெட்லேயே வந்து ரியல்மி 12Xலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபீச்சருமே வந்து இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி வந்து ஒரு 5000 mAh வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பேட்டரி பற்றி இவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. பட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா வந்து சொல்கிறாங்க. கேமரா பற்றியுமே வந்து பெரிய அளவுக்கு ரிவீல்ஸ் எதுவும் இல்லை. பட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து ஒரு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோவில் வந்து OIS சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. பட் P1ல வந்து OIS சப்போர்ட் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலுமே வந்து P1ல வந்து இந்த வாட்டி ஃப்ளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. P1 ப்ரோவில் வந்து கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு நம்ம பார்க்கும்போது கர்வ்டு இன்னும் ப்ரீமியமான ஃபீல் இருக்கும். எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பயங்கரமான ஃபீல் கொடுக்கும். பட் ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு இருக்க அட்வான்டேஜ் டெம்பர்ட் கிளாஸ் ஈஸியாக கிடைக்கும். கர்வ்டு அப்படின்றப்போ வந்து டெம்பர்ட் கிளாஸ் போட்டாலுமே வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து ஃபீல் இருக்காது. அதை எப்போ கழட்டி போட்டு ஒரிஜினலாக யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் தோணும். P1 வந்து அண்டர் 15,000க்கும் P1 ப்ரோ வந்து அண்டர் 20,000 கொண்டு வராங்க. ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டே வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக P1க்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. P1 ப்ரோ கேமரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரியல்மியோட புது பி சீரிஸ் அண்ட் இந்த ரெண்டு ஃபோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பி சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏப்ரல் 15 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனோட உங்ககிட்ட வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.